நேற்று டாஸ்மாக் ஊழியர் சங்கத்திலிருந்து ஒரு போராட்டம் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் அரசு 717 கடைகளை மூடனா நாங்கள் பாக்கி இருக்கிற 4000 கடைகளையும் மூடிடுவோம் அப்படின்னு மிரட்டியிருக்காங்க. அரசாங்கத்தை மிரட்டியிருக்காங்க. அரசு ஊழியர்கள் வேலை செய்கிறவங்களுக்கு வேலை இழப்பு இல்லாமல் வேறு ஏதாவது துறைகளில் வேலை கொடுங்க, அவங்களுக்கு வேலை இழப்பு இல்லாமல் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறது ஒரு முறை. நீ 717 கடையை மூணுனா பாக்கி 4000 கடையை நாங்கள் மூடிடுவோம் அப்படின்னு எச்சரித்தாங்கன்னா இது எதை நோக்கி போகுது? இவங்க இவ்வளவு வேகமாக கோபமாக இருக்கிறவங்க என்னைக்காவது இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறப்ப நேர்மையாக நாங்கள் அப்படி வாங்கி கொடுக்க மாட்டோம், நாங்கள் நேர்மையானவங்க, சங்கத்திலேருந்து நாங்கள் கடுமையாக நாங்கள் இது பண்ணுறோம், அப்படி குடிகாரங்கிட்ட பிச்சை எடுக்கிற வேலை நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு என்னைக்காவது அறிவிச்சிருக்காங்களா? இதெல்லாம் எங்கேயோ தூண்டி விட்டு வேலை பார்க்குறாங்கன்னு மட்டும் நல்லா தெளிவாக தெரியுது. ஆனால் என்னென்னா, சாராயங்கிறது தமிழ்நாட்டை டாஸ்மாக்கும் தமிழ்நாட்டை அழிச்சிட்டு இருக்குங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியுத விஷயம். எல்லா பகுதியிலையும் நல்ல வேலை செய்கிறவங்க, தொழில் திறமை இருக்கிறவங்க எல்லாருமே இந்த குடிக்கு அடிமையாகி ஒரு வாரத்தில் 4 நாள் 5 நாள் 4 நாள் வேலை பார்க்குறதே அவங்க பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்படி இருக்கும்போது வடநாட்டு தொழிலாளர்கள் தான் இந்த குறையை போக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் இப்படியே இந்த டாஸ்மார்க் இந்த சாராயம் ஓடுச்சுன்னா இன்னும் அதிகபட்சம் ஒரு 5 வருஷம் 10 வருஷத்தில் தமிழன் பூரா மங்கினியாகி மழுங்கி போயிடுவானுங்க. இதே மற்ற ஸ்டேட்ல இந்த சாராயம் இந்த அளவுக்கு கடுமையாக இல்லை. ஆனால் இங்கே அப்படி இல்லை. குடிச்சு பழகிட்டான்னா அவன் அதை அடிக்ட் ஆயிடுறான். அந்த கொடுமையை வேண்டாம், தமிழகம் மீண்டெழணும், தமிழர்கள் திறமையான மக்கள் இன்னைக்கு அழிஞ்சிட்டு இருக்கிறாங்கன்னு நம்ம எவ்வளவோ ஃபீல் பண்ணுறோம். ஆனால் இவங்க அரசை மிரட்டியிருக்காங்க. நீ இப்போ 717 கடையை முன்னே நாங்கள் 4000 கடையை மூடுவோம். அப்படி நேர்மையானவங்களா இவங்க? அப்படி நேர்மையானவங்களா இருந்தால் அந்த 10 ரூபா பிச்சை எடுத்தப்போ அந்த பிச்சை தட்டை தூக்கி பிடிச்சது நீங்கள் தானே. அப்பெல்லாம் உங்களுக்கு அந்த ரோசமும் கோபம் வரலையா? ஏன் நண்பர்களே, டாஸ்மார்க் ஊழியர்களே, சங்கத்தை சேர்ந்த நண்பர்களே, உங்களுக்கு அந்த பிச்சைக்கார தட்டை நீங்கள் தூக்கி கையில் ஏந்தி பிடிச்ச அந்த பிச்சை காசில் அதில் நீங்கள் பொறுக்கி தின்னப்பெல்லாம் உங்களுக்கு அந்த இது வரலையா? இந்த உணர்ச்சி உங்களுக்கு வரலையா? இப்போ மட்டும் பொங்குறீங்க.